நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 21 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் கைது செய்யப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜயசுந்தரம், வணக்கம். இதுகுறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ஹோப் பார்க் பகுதியைச் சேர்ந்தவர் ஆசிரியர் செந்தில்குமார். இவர் கடந்த 23 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகள்ல அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த ஆண்டு ஜூன் மாதம் உதகை அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில பணியிட மாற்றம் பெற்று அந்த பள்ளியில 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவியல் பாடம் எடுத்து வந்திருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன் இவர் பணியாற்றி வரக்கூடிய அரசு பள்ளியில மாணவ மாணவியர்களுக்கு பாலியல் கல்வி குறித்த விழிப்புணர்வு எடுத்துவதற்காக காவல்துறையினர் சென்று அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு குட் டச் பேட் டச், அடையாளம் தெரியாத நபர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், யாரேனும் நம்மிடம் தவறாக நடந்து கொண்டால் உடனே யாரிடம் சொல்ல வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்தும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வகுப்பு மற்றும் விழிப்புணர்வானது ஏற்படுத்தப்பட்டது. இந்த பயிற்சி வகுப்பு முடிஞ்சதும் பள்ளியில படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய 12 வயது மாணவி ஒருவருக்கு அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் உடலில் தகாத இடங்கள்ல தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதே போல பல மாணவிகளையும் தகாத இடங்கள்ல தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. இச்சம்பவம் குறித்து அடுக்கடுக்காக புகார்கள் வந்த நிலையில நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உதகை ஊரக காவல் நிலைய ஆய்வாளர் விஜயா தலைமையிலான காவல்துறையினர் பள்ளியில் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செய்து செந்தில்குமாரை உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில அடைக்கப்பட்டதை தொடர்ந்து 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் செந்தில்குமாரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நந்தகுமார் தற்போது உத்தரவிட்டிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி விஜயசுந்தரம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.